ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால த்ரோட் ரொம்ப டல்லாக இருக்குது. அதனால் வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தாபா ஸ்டைலில் பண்ணக்கூடிய ஒரு எக் பொடி மாஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம ஸ்க்ராம்பிள்டு எக்கையும் பாயில்டு எக்கையும் மிக்ஸ் பண்ணி போட்டால் எப்படி இருக்குன்ற ட்விஸ்ட்டு தான் இது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி சூப்பராக இருக்கும் சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே. அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு நல்லா சூடாகட்டும். இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை அதில் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நார்மலாக நம்ம எப்போவுமே ஸ்க்ராம்பிள்டு பண்ணுவோம், இல்லைன்னா பாயில்டு எக் வச்சு பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே மிக்சிங்காக பண்ணும்போது அதோடய டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இது ரொம்ப ட்ரை கண்டென்ட் தான். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு தூக்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மசாலாவுக்கு ஒரு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே டீஸ்பூன் கணக்கு தான். அதுக்கப்புறம் ஃப்ளேவர் நல்லா ஏறுறதுக்காக இதில் கொஞ்சம் சீரகத்தூள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதையும் போட்டு இதை ஃபஸ்ட்டு ட்ரையாக வதக்கிக்கோங்க. எடுத்தோடனே தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் ட்ரையாக இதை வதக்கணும். அந்த ஸ்மெல்லுக்காக ஒரு 2-3 மினிட்ஸ் இதை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேலு ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து இதில் ஊற்றி இதை நம்ம நல்லா பாயில் பண்ண வைக்கணும். அது நல்லா பாயில் ஆகணும். வெங்காயம் தக்காளி குக் ஆனோடனே உருளைக்கிழங்கு மசிப்போம் இல்லையா, அந்த அதை வச்சு அந்த வெங்காயம் தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. ஏன்னா இது நம்மளுக்கு ட்ரை கண்டென்ட்டாக இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்மாஷ் பண்ணுறோம். டேஸ்ட் உண்மையிலே நல்லாயிருக்கும். இப்போது ஒரு ஆள் சாப்பிட்றதுக்காக நான் 2 முட்டை தான் ஆட் பண்ணுறேன். நிறைய பேர்னால் நீங்கள் அதுக்கேற்றாப்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நான் சொன்ன மாதிரி மெதுவாக அதை மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொலகொலன்னு ஆயிரும். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணும்போது தான் முட்டை பெரிய பெரிய ஸ்க்ராம்பிள்டாக கிடைக்கும். இது முட்டைக்கு தேவையான உப்பையும் போட்டு இதை மெதுவாக வதக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இந்த ட்ரை கண்டென்ட்டுக்கு வரணும். இப்போ இதில் லேசாக நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிட்டேன், அதனால் சொல்கிறேன். இப்போது பெப்பர் காரத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் லாஸ்ட் ஃபினிஷிங்கில். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நான் ஒரே முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக கேரட் துருவோம்ல, அந்த துருவலில் இந்த முட்டையை நல்லா அதில் துருவி எடுத்துருங்க. இப்படி துருவுறதுனால நமக்கு அந்த கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது ஒரு ஆள் சொல்கிறேன், ஆனால் 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ட்ரையாக இருக்கும். உப்பு தேவையானதெல்லாம் பார்த்து இறக்கினீங்கன்னா டேஸ்டான தாபா ஸ்டைலில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ராம்பிள்டு பாயில்டு எக்கை உங்களுக்கு சைட் டிஷ்ஷாக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய நிறைய ரெசிபீஸோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.